ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஃப்ளட்டர் எப்படி டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட ஒரு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டும் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து ஃப்ளட்டரோட வெப்சைட். இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஆர் ஜஸ்ட் கூகுளில் போய்ட்டு ஃப்ளட்டர் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணால் கூட உங்களுக்கு இது வந்துடும். ஓகே, இதுதான் ஃப்ளட்டர். லைக் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்கள் ப்ரௌசர்லேயே வந்து ஃப்ளட்டர் ரன் பண்ண முடியும். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இங்கே லெஃப்ட்டில் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணால் ஸ்பின் ஆகுது பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். நீங்கள் இங்கே கோட் மாற்றினா அங்கேயும் மாறும். ஸோ மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. லைக் நேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. யாரெல்லாம் ஃப்ளட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து ஃப்ளட்டர் 2.2 அந்த வெர்ஷன் தான் இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னு தெரியாது. பட் அப்போ நீங்கள் வந்து அந்த வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுங்கள். இதில் ஒரு நல்ல விஷயம் ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ். ஸோ கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுங்க. இங்கே வந்து நீங்கள் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சுருக்கீங்கன்னு கேட்குது. நான் வந்து விண்டோஸ் தான் வச்சுருக்கேன். மோஸ்ட்லி நீங்கள் நிறைய பேர் விண்டோஸ் தான் வச்சுருப்பீங்க. ஸோ நான் விண்டோஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இங்கே ஃப்ளட்டர் டவுன்லோட்னு இருக்குல்ல, இதை டவுன்லோட் பண்ணிவிடுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் சேவ் ஃபைல் கொடுக்குறேன். ஸோ ஓகே கொடுத்துறேன். நான் அது வந்து டவுன்லோட் ஆன உடனே உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே, இப்போ டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. இந்த டவுன்லோட் ஆன ஃபோல்டர் வந்து இது ஜிப் ஃபைல். ஸோ இதை ஓப்பன் பண்ணுங்கள். மோஸ்ட்லி விண்டோஸ்லேயே வந்து உங்களுக்கு ஃபைல் மேனேஜர்லேயே இது ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த ஜிப்புக்குள்ளே வந்து ஒரு ஃப்ளட்டர்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளட்டர்ன்ற ஃபோல்டரை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு வந்து உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே வந்து பேஸ்ட் கொடுத்துருங்க. லைக் இங்கே வந்து அந்த வெப்சைட்டில் சொல்லியிருக்காங்க என்னென்னா எலிவேட்டட் பர்மிஷன் ப்ரிவிலேஜ் இருக்கிற ஃபோல்டரில் வந்து காப்பி பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நான் டாக்குமெண்ட்ஸில் வந்து என்னோடய ஃப்ளட்டர் ஃபோல்டரை நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ உள்ளே வந்துட்டால் அதுக்குள்ளே பின் அப்படின்னு வந்துட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல, ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்துடுங்க. ஸோ அந்த ஃபோல்டரில் தான் வந்து உங்களால் கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். லைக் ஃபஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா. ஸோ இப்போ வந்து ஃப்ளட்டர் இங்கே இருக்குது. எல்லாமே வந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்கள். சும்மா சிஎம்டி அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்கள். நான் வந்து ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுத்துட்டேன். அது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும். ஸோ நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து நான் சிடி கொடுத்து டாட் கொடுத்தா வந்து ப்ரீவியஸ் ஃபோல்டர், அதாவது வந்து பேரண்ட் ஃபோல்டருக்கு வரும். ஸோ வந்து நான் என்னோடய டாக்குமெண்ட்ஸில் ஃப்ளட்டர்ன்ற ஃபோல்டர் தான் வந்து அங்கே சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நான் டாக்குமெண்ட்ஸ்குள்ளே போயிட்டு டாக்குமெண்ட்ஸ்க்கு அப்புறமா ஃப்ளட்டர்ன்ற ஃபோல்டர் போனோம். ஸோ ஃப்ளட்டர்ன்ற ஃபோல்டர் போனதுக்கப்புறமா வந்து ஃப்ளட்டருக்குள்ளே வந்து பின் அப்படின்னு வந்துட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே போகணும். ஓகேவா? ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் வந்துடுங்க. ஓகே, இப்போ வந்து இந்த பின்ன்ற ஃபோல்டருக்குள்ளே வந்தோடனே ஃப்ளட்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் வந்துடுங்க. கொஞ்சம் லோட் ஆகிறதுக்கு வந்து டைம் ஆகும். ஸோ வந்து இப்படி வந்துடும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கனாலே வந்து ஓகே கரெக்டாக ஃப்ளட்டர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த ஃப்ளட்டர்ன்ற கமாண்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஃப்ளட்டர்ன்ற கமாண்ட் வந்து இந்த ஃபோல்டரில் தான் ஒர்க் ஆகுது கரெக்டாக. இப்போ இந்த கமாண்ட் வந்து எல்லா இடத்துலையும், அதாவது வந்து எந்த ஃபோல்டரில் வேணாலும் வந்து இதை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வேணுன்றதுக்கு நம்ம அந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்லாம் செட் பண்ணணும். ஃப்ளட்டர் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அது கால்குலேட் பண்ணிவிட்டு என்னென்ன பிரச்சனை இருக்குது ஃப்ளட்டரில் அப்படின்றது வந்து அதுவே சொல்லிடும். ஸோ லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ இங்கே இதில் பார்த்தீங்கன்னா வந்து அதுவே சொல்லுது லைக் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ, ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் அந்த இதெல்லாம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லுது. அண்ட் வந்து நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் வச்சுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு அது டிக் வந்துருச்சு. பட் நீங்கள் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் இல்லைன்னா அது இருக்காது. ஸோ வந்து ஓகே, இப்போ வந்து ஃப்ளட்டர் வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளோட பாத்தை அப்டேட் பண்ணணும். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸ்டார்ட் அமுத்திட்டு இஎன்வி அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் எடிட் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்னு இருக்கும். இதில் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வந்து எனக்கு ஆல்ரெடி பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி பாத் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து அதை எடிட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ நான் வந்து எடிட் கிளிக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? இதில் வந்து நீங்கள் வந்து அந்த ஃபோல்டரோட டைரக்டரியை வந்து நீங்கள் காப்பி பண்ணணும். ஸோ அதாவது வந்து அங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், அந்த பின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல, அந்த பின் ஃபோல்டரோட பாத்து காப்பி பண்ணணும். அது வந்து விண்டோஸில் சிம்பிளாகவே பண்ணிடலாம். நீங்கள் அந்த ஃபோல்டரை வந்து நீங்கள் ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணுங்கள். லைக் இந்த நியூன்னு கிளிக் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். ஸோ நான் ஒரு நிமிஷம் காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து ஃப்ளட்டர்ன்ற ஃபோல்டர் போங்க. அதில் பின்னு ஒன்று இருக்கா, இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே கிளிக் பண்ணுங்கள். அதுவே வந்து செலக்ட் ஆகிடும். Ctrl+C பண்ணுங்கள். ஆர் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். பண்ணிவிட்டு இப்போ இங்கே நியூ இருக்குல்ல, ஸோ இப்போ வந்து இங்கே நியூவை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். திருப்பி இன்னும் ஒரு ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து இங்கே வந்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகும். பட் அதுக்கு வந்து நீங்கள் வந்து சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும்.
ஸோ இப்போ நான் மொத்தமாக வெளியே வந்துடுறேன். ஸோ வந்து அந்த பின்ன்ற ஃபோல்டர் இல்லாமல் வெளியில் வந்துடுறேன். இப்போ வந்து நான் ரீஸ்டார்ட் பண்ணதுனால எனக்கு வந்து அந்த ஃப்ளட்டர் இல்லை அப்படின்னு சொல்லுது. நான் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வரேன். ஓகே, நான் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ ஃப்ளட்டர் அப்படின்னு கொடுத்தா இந்த மாதிரி வருது. நான் அது வந்து நார்மலாகவே தான் கொடுக்குறேன். ஸோ வந்து இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாத் வேரியபிள் வந்து நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ எந்த இடத்துல வேணாலும் வந்து இந்த ஃப்ளட்டர்ன்ற கமாண்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ திருப்பி வந்து இவங்களும் அதான் சொல்கிறாங்க, ஃப்ளட்டர் டாட்டை ரன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ வந்து ஆண்ட்ராய்டில் வந்து நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோலாம் டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதுதான் இப்போ பண்ண போகிறோம். பட் நீங்கள் ஆண்ட்ராய்டுக்கு டெவலப் பண்ண போகிறது இல்லைன்னா வந்து லைக் ஃப்ளட்டர்லேயே வந்து iOS வெப் அதெல்லாம் கூட டெவலப் பண்ணலாம். பட் ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படித்து பார்த்துட்டு ஐ அக்ரி அப்படின்னு கொடுத்து டவுன்லோட் பண்ணுங்கள். நமக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ எதுக்குன்னா இப்போ இந்த எமுலேட்டர் எஸ்டிகே அதெல்லாமே வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோட கிடைக்கும். ஸோ நான் சேவ் ஃபைல் கொடுத்துட்டு ஓகே கொடுக்க போகிறேன். அண்ட் ஓகே, ஸோ வந்து இது டவுன்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இது வந்து டவுன்லோட் ஆகி முடிஞ்ச உடனே நான் அவங்கள வந்து பார்க்குறேன். ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் வந்து கிளிக் கொடுத்து ஓப்பன் கொடுக்க போகிறேன். லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து ஃபைல் செட்டிங் அப் அப்படின்லாம் சொல்லுது. ஓகே, பர்மிஷன் கேட்குது. நான் பர்மிஷன் கொடுக்குறேன். அதுக்கு அடுத்து ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நார்மலாக செட் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் நான் அந்த ஷூஸ் கொடுத்துட்டு ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குது. இது வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ ஓகே, இன்ஸ்டால் முடிஞ்சிருச்சு. நான் ஃபினிஷ் கொடுக்குறேன். இதுக்கப்புறமா வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ லோட் ஆகும். இதில் வந்து லைக் செட்டிங்ஸ்லாம் கேட்குது. எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேணாம். நான் ஆக்சுவலாக ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவை யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் VS கோட் தான் யூஸ் பண்ணுறேன். பட் இருந்தாலும் அந்த எமுலேட்டர் அண்ட் அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் அதுக்கெலாம் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இருக்கணும். அதாவது வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணும்போது அது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து நம்ம இப்போ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து ஃப்ளட்டர் ப்ரோக்ராம்ஸ் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோலேயே பண்ணணும்னு நினச்சா அதுவும் பாசிபிள் தான். உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான் அது. ஸோ உங்களுக்கு எது சூட் ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள். லைக் இந்த கலர் தீம்லாம் கேட்டுட்ருக்கு. ஸோ எனக்கு இதெல்லாம் வந்து கவலையே இல்லை. பிகாஸ் நான் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து எப்போயாவது ரொம்ப ரேராக தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு இங்கே காமிக்கிறதுல இந்த எஸ்டிகே காம்போனன்ட்ஸ் டு டவுன்லோட் அதெல்லாம் தான் நமக்கு முக்கியமாக தேவை. அந்த AVD மேனேஜர் அதான் ஆண்ட்ராய்ட் விஷுவல் டிவைஸ். பிகாஸ் வந்து நீங்கள் உங்கள் ஃபோனில் பண்ணுறது பண்ணலாம். பட் அந்த எஸ்டிகே எல்லாமே வேணும். ஸோ அது எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. இன்ஸ்டால் ஆயிடுச்சு, டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஃபினிஷ் கொடுக்க போகிறேன். ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து லைக் நியூ ப்ராஜெக்ட் கூட நான் க்ரியேட் பண்ண போகிறதில்ல. இந்த மோர் கொடுத்துட்டு அங்கே AVD மேனேஜர் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு க்ரியேட் வர்ச்சுவல் டிவைஸ். இங்கே வந்து நிறைய ஃபோன் பேர்லாம் சொல்லும். இதெல்லாமே வந்து லைக் மெயினாக என்ன டிஃப்ரென்ஸ்னால் அந்த ப்ளே ஸ்டோர் இருக்கிறது இல்லாமல் இருக்கிறது அண்ட் வந்து அந்த டிவைஸோட சைஸ். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சூட் பண்ணுங்கள். நான் வந்து Pixel 4 சூஸ் பண்ணுறேன். பிகாஸ் அதில் வந்து ப்ளே ஸ்டோர் இருக்குது. ஸோ நான் அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்க போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோன்னே எந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இது வந்து ஃபஸ்ட் டைம் நான் வச்சுருக்கிறதுனால வந்து எல்லாமே டவுன்லோடுன்னு காமிக்குது. ஸோ வந்து நான் வந்து Q செலக்ட் பண்ண போகிறேன். பிகாஸ் என்னோடய ஃபோனும் வந்து ஆண்ட்ராய்ட் 10 தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் படித்து பார்த்துட்டு அக்செப்ட் கொடுங்க. நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். அண்ட் வந்து டவுன்லோட் ஆகி முடிஞ்சோடனே நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே, முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ வந்து ஃபினிஷ் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ அது வந்து அந்த Q வந்து அவைலபிளாக இருக்குது. Q செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இங்கே வந்து இது வந்து அடிஷ்னல் செட்டிங்ஸு. லைக் உங்களுக்கு வந்து பேர் வேணும், அந்த டிவைஸ்க்கு பேர் வைக்கணுன்னு நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் நான் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சும்மா இப்போதைக்கு வைக்கிறேன். அண்ட் வந்து இங்கே ஷோ அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ்ன்னு இருக்குது. இதை கொடுத்தா வந்து அடிஷ்னல் செட்டிங்ஸ் லைக் நெட்வொர்க், கேமரா இதெல்லாம் உங்களால் வந்து கான்ஃபிகர் பண்ண முடியும் இங்கேருந்து. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற வேலையிலேயே வச்சிடலாம் நீங்கள். ஸோ ஓகே, நான் வந்து ஃபினிஷ் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்துடுச்சு. இதை நான் அந்த ப்ளே பட்டன் அமுத்தினா ஹோப்ஃபுல்லாக வந்து இந்த எமுலேட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு வரணும். நம்ம வருதான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ அந்த ஃபோன் வந்துடுச்சு. ஸோ இதுதான் எமுலேட்டர். இது வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன் வரலன்னு தெரியலையே. ஓகே, இது வந்துடுச்சு. கூகுள் வந்துடுச்சு. ஸோ ஸ்டார்ட் ஆகிடும் தான் நான் நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டார்ட் வந்து லேட்டாக தான் ஆகும். ஓகே, ஸோ வந்து வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த விர்ச்சுவல் டிவைஸ் வந்து வந்துடுச்சு. இதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன்.
க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. ஓகே, க்ளோஸ் ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இது இங்கே இருக்குது, இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ திருப்பி நான் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ண போகிறேன். பிகாஸ் வந்து இப்போ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணிட்டோம், அது எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடுச்சான்னு பார்த்துக்கலாம். ஃப்ளட்டர் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டே போடுங்க. போட்டோடனே இது மாதிரிலாம் வருது. ஆக்சுவலாக இங்கே பார்த்தா வந்து ஜாவா டெவலப்மெண்ட் கிட்ட அது இல்லைன்னு சொல்லுது. ஸோ சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணலாம், இந்த மாதிரி வரும். ஸோ நான் இப்போ வந்து அது இன்ஸ்டால் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து கூகுளில் போய்ட்டு ஜேடிகே டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணலாம். மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு வரது கரெக்டான லிங்காக இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் டெஃபினட்டாக லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்த்துட்டு இதெல்லாம் டிஃப்ரெண்ட் வெர்ஷன் இருக்குது. நான் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனே டவுன்லோட் பண்ண போகிறேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே வந்தால் வந்து லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து நான் வந்து விண்டோஸ் X64 வச்சுருக்கேன். ஸோ அதை தான் நான் சர்ச் பண்ண போகிறேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது X64 இன்ஸ்டாலர் இருக்குது. ஸோ அதையே டவுன்லோட் பண்ண போகிறேன். அதை நான் கொடுத்தோடனே வந்து திருப்பி வந்து இந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட்லாம் கேட்குது. அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு வந்து ஓகே கொடுங்க. அப்படியே வந்து எதுவுமே பண்ணாமல் கொடுக்காதீங்க. ஸோ டவுன்லோட் கொடுக்க போகிறேன். டவுன்லோட் ஆன உடனே நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே, டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ அதை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். கொஞ்சம் டைம் எடுக்குது ஓப்பன் ஆகிறதுக்கு. ஓகே, இது ஏதோ லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்துடும். ஓகே, வந்துருச்சு. இதெல்லாமே வந்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. எந்த இடத்துல சேவ் பண்ணணும்னு அது கேட்குது. ஸோ அதெல்லாம் சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, இப்போ வந்து அது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சோடனே நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே, இப்போ தான் வந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஃபுல்லாக லோட் ஆகட்டும். ஓகே, முடிஞ்சிருச்சு. இந்தமாரி வந்து சொல்லுது. ஓகே, கம்ப்ளீட்லாம் ஓகே, அது அவ்வளோதான். ஸோ அடுத்தது வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடை வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு வந்து நீங்கள் ஃப்ளட்டர்ன்ற அந்த எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணணும். ஸோ விஎஸ் கோடு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு இருக்கும், அதுவே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடலாம். நான் வந்து ஃப்ளட்டர் அப்படின்னு சர்ச் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வரதே தான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுதான். ஸோ இன்ஸ்டால்னு கொடுத்துருங்க. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணும்போதே வந்து அந்த டார்ட்டும் சேர்ந்து இன்ஸ்டால் ஆகிடும். பிகாஸ் வந்து ஃப்ளட்டர் வந்து ஃப்ரேம் ஒர்க் தான், டார்ட் தான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இன்ஸ்டால் ஆனோடனே வந்து நீங்கள் வந்து ஃப்ளட்டர் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு விஎஸ் கோட்லேருந்தே ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டி வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து சொல்லுது பாருங்கள், நீங்கள் ஒரு வாட்டி படிச்சிருங்க. ஸோ இது வந்து டெஸ்ட் ட்ரைவ், இது வந்து ஒரு ஆப் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃப்ரண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஓகே, எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ளட்டர் டாட்டை ரன் பண்ணி பார்க்கலாம். அந்த கமாண்ட் பேலட் வந்து நீங்கள் வியூவில் போய்ட்டு கமாண்ட் பேலட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃப்ளட்டர் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஃப்ளட்டர் டாக்டர் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்குது. அதை நான் என்டர் அமுத்துறேன். கீழே வந்து அந்த அவுட்புட்டில் வந்து அதை வந்து காமிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணிட்டு வந்து விஎஸ் கோட்லேயே வந்துருச்சு. ஸோ அது வந்து கரெக்டாக சொல்லுது, இந்த மாதிரி வந்து இந்த டிவைஸ்லாம் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு கரெக்டாக சொல்லுது. ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். ஸோ வந்து நான் வந்து ஒரு நியூ ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து என்னோடய டாக்குமெண்ட்ஸில் வந்து டேவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டு அது உள்ளே போயிடுறேன். ஸோ அது கூட போயிட்டு வந்து செலக்ட் ஃபோல்டர்னு கொடுத்துட்றேன். இப்போ வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த விஎஸ் கொடுத்து பர்மிஷன் கேட்குது, அதெல்லாம் வந்து ஓகே அப்படின்னு நான் சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஓகே, திருப்பி கமாண்ட் பேலட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து க்ரியேட் எப்படி பண்ணுறதுன்னா வந்து ஃப்ளட்டர் நியூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் டைப் அடித்தாலே வந்துடும் அப்படின்னு சொல்லுது. ஸோ விஎஸ் கோடில் வந்து கமாண்ட் பேலட் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ளட்டர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். நியூ அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதுதான், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே வந்து எந்த ஃபோல்டர்னு இது கேட்கும். ஸோ எந்த ஃபோல்டரில் வந்து இந்த ப்ராஜெக்ட் சேவ் பண்ணுறது அப்படின்னு கேட்குது. நான் வந்து அப்படியே அதே ஃபோல்டரே சூஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து அப்ளிகேஷனோட நேம் கேட்குது. இங்கே வந்து அந்த அப்ளிகேஷனோட நேம் என்னவோ அதை கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் என்டர் அமுத்தினோடனே வந்து கொஞ்சம் லோட் ஆகும். பிகாஸ் வந்து இது பேக்ரவுண்டில் வந்து அந்த டிஃபால்ட் ஃபைல்ஸ் தான் அதை ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த பாய்லர் பிளேட் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து ஃப்ளட்டர் வந்து ஜென்ரேட் பண்ணிருச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு ஃப்ளட்டர் ஆப் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க. அதாவது வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ப்ராஜெக்டில் வந்து நீங்கள் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்து செய்யணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் அதை அப்படியே ரன்னு கொடுக்குறேன். இது இப்போ நான் வந்து எமுலேட்டர் இல்லை, ஸோ வந்து நேராக வந்து வெப்லேயே ரன் ஆகிறோம். ஸோ நல்ல விஷயம் என்னென்னா ஆண்ட்ராய்டு அண்ட் ஆல்சோ வெப், அதுக்கு வந்து ஃப்ளட்டர்லேருந்து நம்ம அப்ளிகேஷன் பண்ண முடியும். ஸோ நான் வந்து ஓகே கொடுத்துட்டேன்.
ஸோ இது வந்து டீபக் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் இப்போ வந்து டீபக் பண்ணுறதுனால வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ அது இந்த டைம் எடுக்கிறது எல்லாமே வந்து உங்களோட சிஸ்டமை பொறுத்து தான். ஸோ உங்களோட சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இந்த டைம் வந்து மாறும். ஓகே, வந்துருச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நான் அங்கே சேஞ்ச் பண்ண நேம் இங்கே வந்துருச்சு. அண்ட் வந்து இதுதான் வந்து ஒரு ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட். இது வந்து பேசிக்காக நியூ ப்ராஜெக்ட்டே இது தான். அந்த ப்ளஸ் அம்ப்னா வந்து இங்கே நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு ஃப்ளட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணி ஒரு அப்ளிகேஷனும் க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எந்த வீடியோ வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்றதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.